தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அரசூழியர்களுக்கு எதிரான மனநிலையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களையெல்லாம் கிட்டத்தட்ட லிட்டரலா ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிற திமுக இன்றைக்கு அவர்களுடைய அடிப்படை கோரிக்கைகள், அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஓட்டுநர் நடத்துவராக இருந்தாலும், போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மருத்துவத்துறையில் இருக்கிற செவிலியர்கள் மருத்துவராக இருந்தாலும் சரி, எல்லோருடைய ஜனநாயக குரலையும் நசுக்கி அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை தர மறுக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு செவிலியர்கள் பிரச்சனை என்பது உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 14,000 செவிலியர்கள் தமிழ்நாட்டை சுகாதாரத்துறையில முதன்மை மாநிலமாக இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்ட அதிமுக அரசு, அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அரசு எப்படி 11 மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டிலே கொண்டு வந்ததோ அதற்கு இணையாக கட்டமைப்புக்கு ஏற்றவாறு மனித சக்தி, ஹியூமன் ரிசோர்ஸையும் அதிகப்படுத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட 16,000 செவிலியர்களை நியமித்தார். அந்த 14,000 செவிலியர்கள்ல அந்த ஆட்சி காலத்திலேயே அதிமுகவினுடைய ஆட்சி முடிவதற்கு, அதாவது 2021 முடிவதற்கு முன்பாகவே 14,000 கிட்டத்தட்ட 6,000 பேரை பணி நிரந்தரம் செய்தார். கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நியமித்தவர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் செய்து அடுத்த கட்டமாக மீதம் இருக்கிற 8,000 பேரை பணி நிரந்தரம் செய்வதற்கான பணிகள் நடந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால ஒட்டுமொத்த செவிலியர்களும், இந்த 8,000 செவிலியர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் திமுக வந்தவுடன் அவர்களை பணி நிரந்தரம் செய்யும் என்று எண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. எங்களுடைய கேள்வி, இன்றைக்கு கருணாநிதி அவர்கள் பெயரிலும் சரி, திரு ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ற பெயரிலும் சரி, அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதாலும் சரி, பல கட்டிடங்களை திறந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஒசூர்ல கிட்டத்தட்ட 100 கோடிக்கு கட்டடம் திறந்திருக்காங்க, வேலூர்ல கட்டடம் திறந்திருக்காங்க, வேடசந்தூர் எங்களுடைய தொகுதியில கூட இன்றைக்கு ஒரு புதிய மருத்துவமனை கட்டடம் கட்டியிருக்காங்க. எங்கெல்லாம் நீங்கள் கட்டடம் திறந்து விழா கொண்டாடுறீங்களோ அதற்கு இணையான மருத்துவ பணியாளரை நியமிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு 8,000 பேர் இருக்காங்கன்னா மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் காலி பணியிடங்களே இல்லை என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறார். இன்னைக்கு வேடசந்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா 25 ஆண்டுகளாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்க வேண்டிய கட்டமைப்பு மட்டும்தான் அங்க இருக்கு. இப்போ நீங்க புதுசா கட்டடம் கட்டும் பொழுதாவது அதற்கு ஏற்றவாறு மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அதிகப்படுத்துற அந்த பணியிடங்களை உருவாக்கி இருக்கலாம், ஆனா உருவாக்கலாம். இதே நிலைதான் எல்லா இடத்திலும் இருக்கு. அதனால இன்றைக்கு மக்களினுடைய அடிப்படை தேவைகளிலே மிக முக்கியமானது சுகாதாரம். அந்த சுகாதாரத்தை பேணி காக்கிற செவிலியர்களுடைய பணியிடங்களை உருவாக்கி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற 8,000 செவிலியர்களை இன்றைக்கு நீங்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இதுல மிக முக்கியமா நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அம்மா மினி கிளினிக்கை நீங்க கேன்சல் பண்ணுது. 2,000 அம்மா மினி கிளினிக்கிலும் இன்றைக்கு செவிலியர்கள் பணியில் இருந்தாங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல. அந்த 2,000 நீங்க 4,000 ஆக்கி நீங்க 4,000 செவிலியர்களை நீங்க பணி நிரந்தரம் செய்திருக்கலாம். உங்களுடைய நிர்வாக திறமை இல்லாத போக்கின் காரணமாக ஒரு மணி மேனேஜ்மெண்ட், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இல்ல, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இல்லாத காரணத்தினால இன்றைக்கு நீங்கள் அரசு ஊழியர்கள் எல்லாம் இன்னும் கான்ட்ராக்ட்லயே வச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எல்லா துறைகளிலும் நாங்கள் டெம்பரரி பேசிஸ்ல, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இனிமே போடுவோம், அரசு பணியாளர்களா அவர்கள் நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம் என்று ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே வெட்கமில்லாமல் அரசாணை பிறப்பித்திருக்கிற நீங்கள் இதற்கெல்லாம் வருகிற 2026 தேர்தலை பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்த செவிலியர் பிரச்சனைகளை பொறுத்தவரை நீங்கள் விரைவிலே ஒரு நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த செவிலியருடைய நியாயமான கோரிக்கையான பணி நிரந்தரத்தை செய்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.